16 kill from Samsung please. அவன் ரொம்ப பேசுறான் ப்ரோ. கண்டக்டர் ஏய் ப்ரோ நீ தான் பைத்தியமா ப்ரோ. அந்த நாய்லாம் என்கிட்ட அடி வாங்கின நாய் ப்ரோ. என்ன ப்ரோ அந்த நாய் சொன்னா நான் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அது 16 கில்லா 40 கில்லு 45 கில்லு நான் டாப் 10 லாபிலே அந்த போ ப்ரோ. தள்ளி நின்று விளையாட ப்ரோ. அந்த அந்த போ ப்ரோ நீ. நான்லாம் யார்ட்டையும் ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சி கரும 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 கரும். அது என்கிட்ட அடி வாங்கி அது வாங்கி என்னைக்குமே செருப்படி நானே வாங்குற பொட்டை அந்த பொட்டை சொல்லி நான் அடிவேன். சி ப்ரோ போ போ தள்ளி ப்ரோ. அவன் என்னை பத்தி பேசினாதான் ப்ரோ. ஆத்தாக்களை என்கிட்ட கூட்டி கொடுத்தா மட்டும்தான் ப்ரோ அவனுக்கு வியூஸே வரும். அதனால தான் அவன் என்னை பத்தி சும்மா சும்மா பேசிக்கிட்டே இருக்கான். நான் கண்டுக்கவே மாட்டேன். நீ ஏன் ப்ரோ கதறிக்கிட்டு இருக்க? என்னாரும் அவன் வந்து அங்கதான் பார்த்துட்டு இங்கதான் பார்த்துட்டு இருந்து வேலை பாரு ப்ரோ. போய் வேலையே பாரு ப்ரோ. என்ன உனக்கு இதே நம்பர் நான் என்ன ப்ரோ பண்றது? என் கிட்டதான் வியூஸ் இருக்கு, என்கிட்டதான் சப் இருக்கு. வாட் கேன் ஐ டூ ஃபார் தட்? அதுக்காக நான் என்ன பண்றது? அதுக்காக எல்லாரும் எல்லா பக்கமும் சப்பதான் செய்வாங்க என்ன. அதுக்குன்னு நான் என்ன பண்றது? எல்லாரும் நான் போய் அதுக்குன்னு சக்கரை தடவி இனிப்பா இருந்தா நாய் சப்பதான் செய்யும். நாய் என்கிட்ட அடி வாங்கினா நாய் கதறதான் செய்யும். அதுக்கு நான் என்ன ப்ரோ பண்றது? எனக்கே புரியல. வந்து நீ ஏன் வந்து நீ ஏன்ட்ட கதறிட்டு இருக்க? அடி அடி அடிச்சு அடிச்சு ஓடதான் முடியும் நாய் மாதிரி அவனை. சும்மா அதுக்கெல்லாம் நீ என்ன அவன் சொல்றதுல செய்ய சொல்ல போல. ஏன் அப்படி பண்ற? ஜாலியா இருக்கு ப்ரோ. ஜாலியா இருந்தல. ஒருத்தன் பொட்டைய வைட் டிவியாக போட்டே ஃபேக் போடுவான், ஃபேக் வீடியோ போடுவான் அடிச்சா மாதிரி. அதுக்கு ரிப்ளை போட்ட உடனே பொட்டையை அவன் ஓடி போயிட்டான் அம்மால. அப்ப அதை பத்தி பதிலே இல்ல. ஏன்டா அடிச்சா மாதிரி போட்டிய செருப்படி வாங்க நாய் 1v3 வாங்கிட்டு நீ போட்ட மாதிரி எங்கடா ஆளுங்க? அதுக்கு ஏதாவது பதில் சொல்றேன்னா பொட்டையை காணும். அவ்வளவுதான். அதோட பொட்டையை மறுகையா சொல்லலாம். இந்த பக்கம் இந்த பொட்டையில அன்னைக்குதான் அறுத்து விட்டோம். அன்னையில இருந்து அவன் அழுதுகிட்டே சிரிக்கிறான் அப்படின்றான். அதுக்கு ஏதாவது நேரடியா பொட்டையனுக்கு பயம் இல்லாம போயிட்டு அங்க போயிட்டு ஃபேமிலி அங்கிட்டு போயிட்டு ஆசையாவது சுத்தி வந்துட்டு இருக்கிறான். அதுக்கு வேற ஒரு பிளான் போட்டு வச்சிருக்கிறேன். நான் அது டிராப் செட் பண்ணி வச்சிருக்கேன். தம்பி போவாரு, இப்போ ஒரு இடத்துக்கு போவாரு பாருங்க. அப்புறமேட்டு பாத்துக்கலாம். அதெல்லாம் சொல்றது என்கிட்ட சொன்னு சொல்லிட்டு இருக்காதீங்க ப்ரோ. நான் இக்னோர் பண்ணிடுவேன். நானு எனக்கு வேலை. இவன் இந்த பொட்டைங்களை சண்டை போடதான் எனக்கு இதா இருக்கான்னு கேம்ல போட்டு போல அறுத்து விட முடியும். அவ்வளவுதான். சும்மா நினைச்சு அதெல்லாம் நெக்ஸ்ட் எடுத்துலாம் எடுத்துட முடியாது. அதனால நான் வேலை பார்ப்பேனா இல்ல இங்க போய் சண்டை போட்டு இருப்பேனா? உனக்கு வேணா இன்ட்ரெஸ்ட் இருந்தா நீ போய் சண்டை போட்டு பாருப்போ ஜாலியா. ஒரு நிமிஷம் எனக்கு. இட்ஸ் ஜஸ்ட் 1 minute ப்ரோ. இட்ஸ் ஜஸ்ட் 1 minute ஃபார் மீ. ஒம்மான்றது ஒரு நிமிஷம். ஆனா நான் பண்ண ஐயோ என்னெல்லாம் கவுனிக்கிறாங்கடா எல்லா பக்கமும் பைத்தியங்களா. ஐயோ என்னால பேசவே முடியாது ப்ரோ. நான் எடுத்து பொட்டையோட வீடியோ கொடுத்துக்கிறேன். இங்க பாருங்க நான் எல்லாம் அமைதியா தான். நாளைக்கு இவ்வளவு ப்ரொவோக் பண்றாங்க, நான் அப்பவும் அமைதியா தான் இருக்கிறேன். இதுக்கு மேல நீங்க வந்து சட்டத்தை என் கையில் எடுக்கணும் என்னென்ன எடுக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களா அப்படின்னு. அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. ஒரு நிமிஷம் போகுது எனக்கு. அந்த ஒரு நிமிஷம் கூட நான் பண்ணக்கூடாது, ப்ரொவோக் ஆகக்கூடாது. நான் அமைதியா இருக்கேன். இது நானே என்ன டெஸ்ட் பண்ணிக்கிறேன். என்ன கமான் மதன் டோன்ட் ப்ரொவோக். நான் பாக்குறதே இல்லை ஆக்சுவலா. எதுவுமே பாக்குறது. நீங்க தான் வந்து கதறிட்டு இருக்கீங்க. அதை பாரு ப்ரோ, இதை பாரு ப்ரோ, இதை பண்ணு ப்ரோ, அதை பண்ணு ப்ரோ, அதை பண்ணு ப்ரோ. அவனுக்கு ரிப்ளை கொடுப்பேன். யாரும் அவனுக்கு நான் ரிப்ளை கொடுத்துட்டு இருக்கணும்? வியூக்கு சப்பி பழகிற நாய்க்கு என்ன போய் இது பண்ணிட்டு இருக்கணுமா? கிரெடிபிலிட்டி அவனே தானே இழக்கிறான். அவ்வளவுதான் முடிச்சு. இன்னைக்கு இவன் என் ஃபேமிலி பத்தி போடுவான், நாளைக்கு இன்னொருத்த ஃபேமிலி பத்தி போடுவான். அவ்வளவுதான். இவனை இப்ப நான் இருப்போம், அடுத்து இன்னொருத்த இருப்பான். அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. சும்மா வந்து கதறிட்டு இருக்கேன் எங்கள்கிட்ட. நாங்களே இக்னோர் பண்ணி போறோம். நீங்க ஏன் இக்னோர் பண்ண மாட்டேங்கிறீங்க? Come on guys, let's go people, let's go over. Let's go over. 5,000 like போலாம் guys. ஆயிடுச்சா 8:30 ஆயிடுச்சா? வந்துட்டாங்க guys. எல்லாரும் வந்துட்டாங்க. கிரேஸ் டைம் ஒரு 2 to 3 minutes கொடுங்களேன். ஓகே 8:35 வந்துட்டாங்க. அவ்வளவுதான் 5 minutes. ஓகே ஓல்ட் மதனா இருந்தா ஏதாவது சுத்த முடிட்டு இருப்பாங்க ப்ரோ. நான் பேசினா என்ன ஏதாவது வந்து உடனே கேஸ் போடுவாங்க ப்ரோ என் மேல. உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நானே அதுதான் கொடுத்துட்டேன். நானே இப்ப பாருங்க சட்டம் நீங்க சட்டத்தை நம்புவீங்களா இல்ல சட்டத்தை நீங்க கையில் எடுப்பீங்களா? சட்டத்தை மீறி அவன் வந்து பல தப்பு பண்ணிட்டு இருக்கான். அடுத்தவங்களோட ஃபேமிலியோட போட்டோ போடுறது, அடுத்தவங்களோட ஃபேமிலியோட இது பண்றது, அபியூஸ் பண்றது, பொண்ணுங்க அபியூஸ் பண்றது, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். இது நீங்க சட்டத்து மூலமா எடுத்துட்டு போய்
அவங்க லா ஃபார்ம் கூட மூலியமா போனாதான் நமக்கு பிரச்சனை இருக்காது. நான் 1 நிமிஷம் ஆகுமா அப்படிங்க அம்மால அப்படின்னு சொல்றதுக்கு 1 நிமிஷம் ஆகாது. அப்படி பண்ணா நம்ம மேலதான் ப்ரோ சட்டம் பாயும். உங்களுக்கு அது புரிய மாட்டேங்குது உங்களுக்கு. அதுக்குதான் ப்ரொவோக் பண்றாங்க, அதுக்குதான் நான் இடம் கொடுக்க கூடாதுன்னு தள்ளி ஒதுங்கி இருக்கேன். உங்களுக்கு தெரியாதான் என்ன பத்தி. யூ நோ ஹூ இஸ் டாக்ஸிக் மதன். அதுக்குதான் அமைதியா இருக்கிறது காரணமே. இவ்வளோ ப்ரெஷர்லயுமே பொறுமையாரு நோ ப்ரொவோக் ஆக கூடாது. நீ பண்ணிட்டனா அப்புறமேட்டு நம்ம மேலதான் எல்லாமே வந்து விழுவோம். அமைதியா இருக்கேன்னா அவ்வளவும் பிளான் போட்டு வச்சிருக்கேன். அவ்வளவும் எப்படி கம்பி என்னவார் மட்டும் பாருங்க. கண்டிப்பா கேஸ் வித்ட்ரா பண்ண மாட்டேன். உங்களுக்குன்னு எனக்கு தெரியும். அது நான் அப்புறமேட்டு பாத்துக்கிறேன். இப்போதைக்கு நான் எதுவுமே பேச மாட்டேன். இப்போதைக்கு நான் எந்த கெட்ட வார்த்தையும் பேச மாட்டேன். எத்தனை ஊர்ல இருந்து என்னென்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்க. எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட். இதுல ப்ரோவோக் நானா பரவாயில்ல, ரோன் ப்ரோ, மாரா ப்ரோ எல்லாருமே ப்ரோவோக் ஆகி எல்லாருமே அவங்க சைட்ல என்னென்ன பண்ணுமோ பண்ணிட்டு இருக்காங்க. நான் மட்டும் ப்ரோவோக் ஆனா பரவாயில்ல. நான் கூட வந்து கர்மா பாத்துக்கும் ப்ரோ கர்மா பாத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். எல்லாரும் தான் கவனிக்கிறாங்கல்ல, எல்லாரும் பண்ணுவாங்க. எல்லாரும் பண்ணும்போது வாங்குவாரு ஒருத்தர் சூத்தடி. ஏன்னா இதுவுமே ஒரு பெரிய கண்டென்ட் தான். அதுவுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் தான். ஏன்னா நான் ரொம்ப அமைதியா இருக்கேன், நான் உண்டு வேலை உண்டு இருக்கும் போது என்ன ப்ரொவோக் பண்ணும்போது அது நீங்க தான் பார்த்துட்டே இருக்கீங்க. நானும் அமைதியாவே இருக்கேன். நமக்கு பிரச்சனை வரும், நம்ம பேசினா மட்டும்தான் பிரச்சனை வரும். அதனால அது நீங்களும் தான் கவனிக்கிறீங்க. அதுதான் எனக்கு வேணுமே. நான் இன்னமும் வந்து சரி கரெக்டா 2 வருஷம் நம்ம வந்து 3 வருஷம் ஒரு தப்பு பண்ணிட்டோம், நம்ம கரெக்டா இருக்கணும். அதனாலதான் நம்ம மறுபடியும் பிரைம்ல இருக்கோம். நம்ம அதை மெயின்டைன் பண்ணோம். யாரு எந்த தப்பு பண்ணாலும் நம்மளும் சேர்ந்து தப்பு பண்ணிடக்கூடாது. நான் உங்கள்கிட்ட அதை காமிச்சிட்டே தான் இருக்கேன். நான் ப்ரோவோக் ஆகிறதே இல்லை. நான் அப்பவும் அமைதியா தான் இருக்கேன். எனக்கு அது போதும். ஐ வாண்ட் டு ஷோ திஸ், நான் ஐ ஹவ் சேஞ்ச் சம்திங் அப்படின்னு. அது ரொம்ப ரொம்ப முக்கியம் எனக்கு. அது நீங்க தான் பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்க தான் எல்லாம் பண்ண வேண்டியதெல்லாம் நீங்க தான் பண்றீங்க. நீங்களே ரிப்போர்ட் அடிக்கிறீங்க, நீங்களே டிஸ்லைக் பண்றீங்க, நீங்களே கேஸ் கொடுப்பீங்க. இப்போ ஒரு போர்ட்டல் ஆரம்பிக்கும், அப்ப நீங்களே தான் மல்டிபிள் கேசஸ் கொடுப்பீங்க. ஏன்னா எல்லாம் நீங்க தானே பாக்குறீங்க, நீங்க தான் என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறீங்க. அப்ப நீங்க தான் மல்டிபிள் கேசஸ் நீங்க தான் கொடுப்பீங்க. அப்ப தெரியும். அப்ப வில் டூ ஆல் தி திங்ஸ். டாக்ஸிக்கா இருக்கக்கூடாதுன்னு நான் என்னெல்லாம் வந்து அரெஸ்ட் பண்ணீங்க. அதை நான் வந்து கரெக்டா மாறிட்டேன். இப்போ டாக்ஸிக்கா இருக்கு, எல்லாரும் வந்து ஃபேமிலி முத கொண்டு போய் அபியூஸ் பண்ண அளவுக்கு போயிட்டாங்க. அப்போ ஆப்வியஸ்லி நீங்க வந்து சட்டத்தின்படி தான் போகணும், வேற எதுபடி போக முடியாது. சோ சட்டத்தின்படி போயிடலாம். நானா அப்பவுமே கண்டுக்கிறது இல்ல. நான் அதுல கூட பெருசா ஈடுபடல. கர்மா வில் டேக் கேர் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டேன். இது ஒண்ணும் புதுசு இல்ல ப்ரோ. இன்னைக்கு அந்த நாய் என் கொலைக்கும், என் பர்சனல், எங்க வீடு, என் ஃபேமிலி பத்தி போடும், நாளைக்கு இன்னொருத்தர் பத்தி போடும், நாளைக்கு இன்னொருத்தர் பத்தி போடும், நாளைக்கு இன்னொருத்தர் பத்தி போடும். நாய் ஒண்ணு அப்படிதான் ஆரம்பிச்சுச்சுன்னா அது பண்ணிட்டே இருக்கும். அது எப்படியுமே சரிப்படி வாங்கும் அந்த நாய். நான் இல்லைனாலும் யார்த்தையாவது வாங்கும், அது கவலைப்படாதீங்க. இட் வில் ஹேப்பன். ஒருத்தனோட கேரக்டர் தான் ரொம்ப முக்கியம். ஏன் எனக்கு மட்டும் தான் அம்மா ஒய்ஃப்லாம் இருக்குமா? அவனுக்குலாம் அம்மா ஒய்ஃப் யாரும் இருக்க மாட்டாங்களா? என்ன மாட்டிக்குவான், கவலைப்படாதீங்க, மாட்டிக்குவான், பயங்கரமா மாட்டிக்குவான் அவன். ஏன்னா நான் மட்டும் இதுல கோவப்படல, என்ன சார்ந்தவங்க எல்லாரும் தான் இதுல கோவப்படுறாங்க. சோ அதனால மல்டிபிள் இதுல அவனுக்கு மாட்டுவாங்க அவங்க. சோ அது பெருசா எடுத்துக்கூடாது. நான் இப்ப ப்ரொவோக் பண்ணி நான் இப்ப ஏதாவது திட்டாதான் ப்ராப்ளம் ஆயிரும். என் பக்கம் திருப்பிடுவாங்க எல்லாரும். பாத்தீங்களா இவர் இப்படி திட்டாரு அப்படி திட்டாரு அப்படின்னு. இப்ப நான் பொறுமையா போறதுதான் ரொம்ப முக்கியமே. அது ஏற்கனவே சொல்றதுதான், நாங்க பேசினதான் ஏற்கனவே. நான் பொறுமையா இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம்னு. அதனாலதான் பொறுமையின் உச்சத்துல இருக்க நான். எதுவும் பாத்துக்கலாம், ஓகே ஃபைன், பாத்துக்கலாம். will happen, it will happen. டைம் 8:35 ங்க. 35 ஆயிடுச்சா? ஐடி பாஸ்வேர்ட் போடலாம், ஐடி பாஸ்வேர்ட் போடலாம். தனியா இருக்காருங்க. நான் டீம் 14ல. எங்க இவங்க 2 பேர் காணோம். ஆமா, இங்க யாரும் 2 பேர் இல்ல. பேசாம நான் ஆரட்டுமா? 2 பேருமே தூக்கி மாஃபியா இவங்களை தூக்கி ட்ரோல் அவனையும் தூக்கி இங்கே போட்டுருங்க. நிறைய தூக்கி 2 பேர் அங்க போயிருங்க. ராபிக்கும் ட்ரோல் அங்க போயிருங்க. HBTS ஆக மாட்டிருங்க. ராட்ரிக்கோட பிடிஎஸ் ஆக மாட்டோம். HBTS நம்ம காலா நரேன் அவரும் ட்ரோல் அங்கே போட்டோம். டீம் 1 நானே அங்கே போட்டோம். என்கிட்ட சொல்லாதீங்க, எனக்கு பிடிக்கல. எனக்கு நான் அதை நானே இக்னோர் பண்றேன். அதனால நீங்க அதை இக்னோர் பண்றது பெட்டர் கேஸ். இக்னோர் இட்.
இக்னோர். உங்களுக்கு தேவையானது நாங்க எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கோம். அது சட்டத்தின்படி எல்லாம் நடக்கும். அதோட நிப்பாட்டுறது பெட்டர். லைவ்ல வந்து அதெல்லாம் பேசிட்டோ ப்ரொவோக் பண்றதோ வேஸ்ட் தான் guys அது. நாங்க காலைல இருந்து நைட் வரைக்கும் ஸ்டீம் போட்டு வளைச்சு தான் வியூஸ் எடுத்த மொழியே வேற எப்படி வியூஸ் எடுக்கல. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை guys. we don't எங்களுக்கு அதை பத்தி எதுவும் கவலை இல்லை. அவ்வளவுதானா நீங்க மக்களுக்கு ஏன்னா இப்ப நான் ஏதாவது பண்ணிட்டாவோ, இப்ப நான் ஏதாவது பண்ணாவோ உங்களுக்கு கோவம் வராது. இல்லைன்னா நீங்களுமே ஏன் ப்ரோ ஒரு ஃபெலோ யூடியூபர் நீங்க இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னு நீங்க கேட்க விடல. அப்ப நீ கேட்கும் போது நான் மாட்டிக்குவேன். இவ்வளவு பண்ணா பொறுமையா இருந்தேன், அப்பவும் அவ்வளவு பண்ணா அதுக்கு அதனால நாங்க கேஸ் கொடுத்துட்டோம், நாங்க இது பண்ணிட்டோம் அப்படின்னு நாங்க சொல்லிட்டு போயிடுவோம். ஏன்னா அதையும் ப்ரொவோக் பண்ணது நீங்க தான். இதை பண்ணணும் ஏதாவது பண்ணணும் அப்படின்ட்டு. அதுக்காகவே நான் ஒரு வாரம் பொறுமையா இருக்க வேண்டியதா இருந்துச்சு. அந்த ஃபார் த ரைட் டைம் ஃபார் த ரைட் இதுக்காக. என்னடா இங்க கொடுத்துறேன் ரெடியா கைஸ், நீங்க ரெடினா 80% கொடுத்துறேன். ஆனா டீம் 9ல சிம்பா டீம்ல ஒரு சட்டுப்பட்டு எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலே இவன் தான் ரொம்ப டாக்ஸிக். ஏன்னா ஒரு கேமுக்காக அடுத்தவனோட ஃபேமிலிக்குள்ள இருந்து எடுத்து போட்டோ எல்லாம் போடுறதுல இந்தியாவிலே இவன் தான். எனக்கு தெரிஞ்சு இவன் பயங்கரமா வாங்க போறான். எனக்கு ஐ திங்க் ஸோ ஏதோ பயங்கரமா நடக்க போகுது. பட் ஆனா எனக்கு அதுல துளி ரிக்ரெட் கூட எனக்கு இருக்காது. 0 ரிக்ரெட்ஸ் தான். அவன் என்னன்னாலும் அது எனக்கு அது அந்த பிளேம் எடுத்துக்கவே மாட்டேன். ஏன்னா அவன் டு த எக்ஸ்ட்ரீம் கோர் போயிட்டான். அது போகவே கூடாது. அது பொண்ணுங்க விஷயம் போட்டோலாம் பயங்கரமா மாட்ட போறான். பொண்ணுங்களை பத்தி பேசினாவே சூத்தடிப்பாங்க. தலைவன் போட்டோ லெவலுக்கு போயிட்டான். ஆதாரம் லெவலுக்கு மாட்டிக்கிச்சு அவனுக்கு. ஆதாரம் லெவலுக்கு போயிடுச்சு அவனுக்கு. பங்கமா மாட்டான் பாருங்க. இப்போ ஒண்ணுமே பண்ண முடியாது அவனால. அடுத்த கட்டமே அவனுக்கு இல்லாம போகுது. ஐடி பாஸ் வந்துச்சு. 96 மெம்பர்ஸ் ஜாயின். இன்னும் 4 நாள். பேசினா வந்து கணம் கோட்டாவே நான் அப்படி பேசினேன் இப்படி பேசினேன் கேம்ல தான் தப்பிச்சிடலாம். தலைவன் போட்டோ வரைக்கும் போட்டுக்கலாம். அதனால தலைவன் வந்து எங்க எப்படி அறுப்பாங்கன்னே தெரியாது. ஐயோ சரி, அதனால ஜாலியா தான் இருக்கு. விடுங்க பாப்போம். கிளீன் ஆகும் மறுபடியும் கொஞ்ச நாள் கிளீன் ஆகும். இப்ப நான் பேசிட்டு வச்சுக்கோங்க, என்டையர் பாட் ஸ்குவாடுமே பிரச்சனை மாட்டிக்கோங்க. நான் ஒரு நிமிஷம் ஆக்சுவலா எல்லாரும் நாங்க பேசுனதே அது ஒண்ணுதான். நான் ப்ரொவோக் ஆகி அவங்க அம்மாவை பத்தியோ அவங்க இதை பத்தியோ பேசுனேன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். நான் மட்டும் இல்லாம என்டையர் பாட் ஸ்குவாடுக்குமே பிரச்சனை வரும். ஆனா இதே சட்டத்தின்படி போயிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி இனிமேல் எவனும் பண்ண மாட்டான். எல்லாரையும் தூக்கி என்ன பண்ணணுமோ பண்ணிக்கலாம். நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஒரு கிளீன்டா போயிடும். அதனால தான் நாங்கள் லா படி போறது. அப்போ எங்களுக்கு ப்ராப்ளம் வராது, எனக்கு ஒரு பிரச்சனை இருக்காது. இந்த மாதிரி பண்ணாங்க, இதுதான் ப்ரூஃப். ஏன்னா அப்போ அவங்களுமே கேட்டது அப்படிதான். என்ன அரெஸ்ட் பண்ணும்போது கேட்டதுதான். நீ திட்டினா ஏன் திருப்பி திட்டுற, எங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுன்னு தான் சொன்னாங்க. அதனால ஆல்ரெடி அவங்க கேட்டது தான். ஸோ அதனால திருப்பி கம்ப்ளைண்ட் தான் கொடுக்குறாங்க. அது எக்ஸ்ட்ரீம் லெவல் போயிட்டான். ஸோ அதனால நான் வந்து உங்களுக்கு இதான் சொல்லித்தரேன். யார்கிட்டையும் சண்டைக்கெல்லாம் போகாதீங்க, வெட்டு குத்தலாம் வேணாம், சட்டத்தின்படி போங்க அப்படின்ட்டு நான். பீஸ்ஃபுல்லான லைஃப் அதுதானே. ஆமா. ஒரு நிமிஷத்துல என்ன வேணாமா இருக்கும். ஒரு நிமிஷத்துல என்ன வேணாமா வரும். வந்துட்டாங்கண்ணா 100 ரெடி. SRB போடுவீங்களா? ஆமா தல, 1 மணிக்கு மேல. இப்பெல்லாம் போராளிகள் எவனும் வர மாட்டான். இப்ப போராளி வந்து எவனாவது பண்ணலாம்ல. இப்ப மறுபடியும் டாக்ஸிக் ஆகுது இல்ல. ஏதாவது ஒரு போராளி வந்து எடுத்து ஜாலி பண்ணலாம்ல. இப்பெல்லாம் எந்த போராளி வர மாட்டான். ஏன்னா அந்த அவனுக்கு வியூஸ் இல்ல, ஒரு மயிரும் இல்ல, அதனால அவனை கண்டுக்க மாட்டாங்க. ஐயோ சிரிப்பு. ஆனா எனக்குமே இதை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. இப்ப நானுமே அவங்க சொன்ன மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்டோ எல்லா கம்ப்ளைண்ட்டும் நான் போய் சைபர் கிரைம்ல இருந்து எல்லாத்தையும் கொடுத்துருக்கேன். பாப்போம் என்னதான் எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னு, எப்படி ஆக்ஷன் எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம். அது முக்கியம். கோர்ட்லயும் கொடுத்துட்டேன், சிசிபில 2 பக்கமும் கொடுத்துட்டேன். பார்ப்போம் 2 சைடுல எப்படி என்ன இன்சைடு வந்து ஃபேவர் ஆகுதுன்னு பார்ப்போம். ஆனா பவுண்டி ஈவென்ட் கிடையாதுங்களா? பவுண்டிக்கு ஈவென்ட் கிடையாது, மல்டிபிள் மேப்ஸ் இல்ல. ஓகேண்ணா, ஓகே. Come on guys, let's go people. Let's go for 5000 லைக் போலாம் பாருங்க guys. பாதுல பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் கட்டி ஆல்ல போடுங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷன். So don't forget to hit the like button, share button, subscribe button போல்தே guys. அதே மாதிரி அந்த கேள்வி நான் இனிமேல் இக்னோர் பண்றேன் ப்ரோ. அந்த மாதிரி கமெண்ட் தான் நாங்க டேரக்டா ஹைட் போட்டுருவோம்.
ஏன்னா நாங்கள் அதை பற்றி ப்ரொவோக் பண்ணி பேசினா கூட அது கூட எங்களுக்கு அகெயின்ஸ்டாக தான் மாறும். ஸோ அதனால ஆப்வியஸ்லி மாடரேட்டர்ஸ் அந்த மாதிரி கமெண்ட் அந்த இது இருந்தாலும் தயவு செஞ்சு ஹைட் பண்ணியிருக்கேன். அந்த அந்த ஆக்ஷன் இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் வந்து கொஞ்சம் அமைதியாக தான் இருக்கணும். கெட் த பார்ட்டி ஸ்டார்டட் அப்படின்னு. ஆனா எனக்கு இது ஒண்ணே ஒன்று மட்டும் உங்ககிட்ட கேள்வி கேட்கணும். எந்த கேள்வியும் கேட்காத நீ மேட்சை பட்டு கவனி. மேட்ச்ல யாராவது எங்க இறங்கினா பாரு. ஒண்ணே ஒன்று நான் ஏன்னா அது சொல்லணும் போல இருக்கு. எதுவும் சொல்ல வேணாம். பொச்ச முடி நீ எங்க கேம் மட்டும் கவனி. நீ உன் பேச்சுலாம் எனக்கு தேவையில்லை. இந்த பக்கம் யாரு? Guys, ஓ, Joshua JBT